நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதுக்காக நானும் என் தம்பியும் பைக்லேயே கிளம்பிட்டோம். ஒரு மத்தியானம் இங்கே நல்ல நேரம், வெதருமே ரொம்ப நல்லா இருந்தது. வெயில் ஒன்றும் பெருசாக இல்லை. வழியில் அப்படியே பெட்ரோல் போட்டு ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம். ஹோட்டல் சின்னதாக இருந்தாலும் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அந்த ஹோட்டல். இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, மேல்மருவத்தூர் போயிட்டு வந்த நிறைய சாமிங்க கூட இங்கே தான் இருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பைக்கை எடுத்துகிட்டு கிளம்புனோம். ரோடு சூப்பராக இருந்துச்சு. டிராஃபிக் ஒன்றும் இல்லை பெருசாக நாங்கள் போன நேரத்தில். அந்த திருவண்ணாமலை மலையை பார்த்த உடனே அப்படியே ஒரு சில் ஃபீலிங். மலையை பார்த்துட்டே அப்படியே போய் சேர்ந்து ஹோட்டலில் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் தெற்கு கோபுரம். நாங்கள் இந்த வழியாக தான் உள்ளே போனோம். ஆனால் கிரிவலம் ஆரம்பிக்கிறதுக்கு கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் அப்படியே கோவில் ஒட்டி நடந்து போய் கிழக்கு கோபுரத்தில் முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இங்கே தான் சாமி கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு கிழக்கு கோபுரம் முன்னாடி நாங்கள் எங்கள் கிரிவலத்தை ஆரம்பித்தோம். எங்களை மாதிரியே நிறைய பக்தர்கள் இருந்தாங்க அங்கே. ஸோ எல்லாம் கூட்டமாக போயிட்டு தான் இருந்தாங்க. அஷ்டலிங்கத்தில் இதான் முதல் லிங்கம், இந்திரலிங்கம். நம்ம கிரிவலம் போகிற வழியிலேயே இந்த அஷ்டலிங்கமும் இருக்குது. ஸோ போகிற வழியில் ஒரு லிங்கமாக நம்ம பார்த்து கும்பிட்டுட்டே போனோம். உள்ளே இங்கே கோவிலுக்குள்ளே கேமராலாம் அலோவ் பண்ணுறதில்ல. அதனால வெளியில் கேமரா நான் எதுவும் வீடியோ எடுக்கல. சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கிற கொஞ்சம் தூரம் சிட்டிக்குள்ளே இருந்து போகிறதுனால கொஞ்சம் டிராஃபிக்கு. இந்த வழியில் ஒரு காமாட்சி அம்மன் கோவில், இந்த மாதிரி வழியில் போகிற வழியில் நிறைய கோவில்கள் இருக்குது. எல்லா கோவிலுக்கும் உள்ளே போகல. நாங்கள் ஒன்று அப்படியே வெளியே கும்பிட்டு வந்தோம். போகிற வழியில் பக்தர்களுக்கு சுலபமாக இருக்கணும்னு இந்த மாதிரி மேப் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த வழியாக நீங்கள் மறுபடியும் போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வழி முழுக்க இந்த மாதிரி கூட்டம், மக்கள், கோவில்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். இதுதான் அக்னி தீர்த்தம். அடுத்து லிங்கம் அக்னி லிங்கம். இதான் நம்மளோட 2வது லிங்கம். ஒரு வாட்டி நம்ம கிரிவலம் போகும்போது ஒரு அடி எடுத்து வைக்கும்போதும் மலையை பார்த்துட்டே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அக்னி லிங்கத்தை கும்பிட்டுட்டு அப்படியே அடுத்த கோயில் பார்த்துட்டு அப்படியே அதுக்குள்ளே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. யமலிங்கம் போனதுக்குள்ளே லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சது. வெதர் ரொம்ப நல்லா இருந்ததுனால எங்களுக்கு சௌகரியமாக இருந்தது. போகிற வழியில் மான்குட்டிகள் நிறைய காட்டுக்குள்ளே பார்த்தோம். நல்லா என்ன சொல்கிறது, என்னை பார்த்து பயந்து ஓடாமல் அது நின்று எங்கிட்டே பார்த்துட்டு இருந்துச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷம் அதை பார்த்தோன்னே. அடுத்து நிருதிலிங்கம். வெளியே பார்க்கவே கோயில் ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு. இருக்க கூட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. எனக்கு வேறு பயமாக இருந்துச்சு. நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால் எல்லா லிங்கத்தையும் பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி. நமச்சிவாய். ஆனால் அப்படி இல்லை. வழியில் இந்த மாதிரி கடைகள், நிறைய கடை இருக்குது வழி முழுக்க. உங்களுக்கு எதுவுமே நீங்கள் கையில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு வழியில் இங்கேயே வாங்கிக்கலாம். நம்ம எல்லோரும் வெறும் காலில் தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வயசானவங்க, குழந்தைங்களால் நடக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றனால இங்கே எல்லா இடத்துலையும் சாக்ஸ் கூட விற்கிறாங்க கடையில் வழியில். அதை கூட வாங்கி போட்டு நம்ம நடக்கலாம். இது அடுத்த கோவில். எல்லா இடத்துலையுமே கூட்டம், பயங்கரமாக கூட்டம். ஒரு அம்மன் கோவில். இங்கே மாதிரி ஸ்நாக்ஸ் கடையுமே நிறைய இருக்குது வழியில். பூரி, காரப்பூரி, ஜூஸு, அந்த மாதிரி டீ, டிஃபன் கடை, அந்த மாதிரி நிறைய கடை இருக்குது வழியில். அதே மாதிரி போகிற வழி முழுக்க சாதுக்கள் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. வழி ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது தானம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டே போகலாம். தானம் பண்ண உங்கள் கையில் சில்லறை இல்லை 10 ரூபா நோட்டு வேணும், இல்லை 20 ரூபா நோட்டு வேணும் அப்படின்னா அந்த சில்லறை மாற்றி கொடுக்கவுமே வழியில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஒரு 1000, 2000 கொடுத்து சில்லறை மாற்றிட்டு நீங்கள் எல்லாருக்கும் கூட கொடுத்துட்டு போகலாம். இதுதான் நான் வழி முழுக்க ஸ்பீக்கரில் சிவனோட பாட்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதை அப்படியே கேட்டுகிட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம், நானும் என் தம்பியும். சாதுக்களும் அங்கங்கே உட்காந்து இந்த மாதிரி உடுக்கி அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. கேட்க நல்லா இருந்துச்சு. அதுவும் இருட்டாக எனக்கு மலை கொஞ்சம் கொஞ்சமாக தெரியல. பட் இருந்தாலும் அது இருந்த மலை இருந்த திசையை பார்த்துட்டே தான் நான் நடந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு நான் ஆரம்பித்து. இல்லை ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வழியில் பழக்கடை கூட நிறைய இருந்துச்சு. சின்ன சின்ன டீ கடைங்க, அதுக்கப்புறம் அன்னதானம் போடுற இடம் கூட நிறைய இருந்துச்சு. அங்கே பக்தர்களுக்கு இலவசமாக சாப்பாடு கூட போட்டுட்ருந்தாங்க.
இந்த மாதிரி கடைங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிவனை நினச்சிட்டே நீங்கள் நடந்தீங்கன்னா அடுத்த லிங்கம் வந்துடும். சூரியலிங்கம். எல்லாம் ஈவினிங் சாயங்காலம் நேரம்ன்றனால நிறைய பக்தர்கள் கோவிலில் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு சூரியலிங்கத்துக்கு வெளியே கொஞ்சம் தூரம் வந்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெஃபேஸ்லாம் கூட நிறைய இருந்துச்சு வழியில். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதோ லைட்டாக டிஃபன் எதுவும் பண்ணணும் அப்படின்னா இல்லை போகலாம். இந்த மாதிரி இலவசமாக சாப்பாடு போடுற இடம் நான் சொன்ன மாதிரி அதுவுமே நிறைய இருக்குது வழியில். அடுத்த லிங்கம் வந்து வருணலிங்கம். குழந்தையோட ஒரு அம்மா வேண்டிகிட்ருக்காங்க. ஒரு லிங்கத்தை பார்த்து கும்பிடும்போதும் ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி. இது வந்து வழியில் வந்து ஒரு வாராகி அம்மன் கோவில் சின்னதாக அங்கே வந்து பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அங்கேயும் பாட்டெலாம் பாடி வாச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து வாயுலிங்கம். வாயுலிங்கத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அம்மாங்க வந்து விளக்கெல்லாம் ஏற்றி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்ததுனால நாங்கள் காரப்பொரி வாங்கினோம். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இது சாப்பிட்டு, கிட்டத்தட்ட வருஷக்கணக்காகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து நம்ம ஐலவ் திருவண்ணாமலை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வழியில் போகிற வழியில் இந்த சின்ன குழந்தை ஒன்று இந்த மாதிரி மேலே பேலன்ஸ் பண்ணி நடந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து வந்து எனக்கு ஆச்சரியப்படுறதா இல்லை வேதனைப்படுறதானே தெரியல. ஸ்கூல் போகிற வயசில் குழந்தைங்க வயிற்று பொழப்புக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து வந்து நம்ம குபேரலிங்கம் முடிச்சுட்டு அப்படியே வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து கிரிவலம் முடிஞ்சு. இங்கே பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போயிட்டு வந்த சாமிங்க நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. மறுபடியும் நாங்கள் வந்து வேறு ஒரு கோபுரத்துக்கிட்ட தான் போய் முடித்தோம். அப்புறமா அங்கேருந்து கிழக்கு கோபுரத்துலேருந்து ஆரம்பித்ததுனால அதே கோபுரத்துக்கு தான் போய் முடிக்கணும் நம்ம. அப்போ தான் அது முடிஞ்சதாக கணக்கு. ஸோ ஒரு வழியாக கிழக்கு கோபுரம் வந்து சாமியை கும்பிட்டு கோபுரத்தை வெளியிலேருந்து கோயில் வெளியிலேருந்து சாமியை கும்பிட்டு நாங்கள் எங்களோட கிரிவலத்தை நாங்கள் முடித்தோம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. எனக்கு ஒரு டயர்டான மாதிரியே எனக்கு தெரியல. நான் சாமியை வேண்டிகிட்டே நடந்ததுனால எனக்கு நேரம் போனதே தெரியல. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். மீதி நாளைக்கு பார்ப்போம். பாய்.